கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு. எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம். இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம். ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான். ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடு. ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்துல அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான், அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும். அடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை. உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும்? இன்றில்லை எனில் நாளை, நாளை இல்லை எனில் மற்றொரு நாள். இதற்காக எல்லாம் புலம்பாதே. நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அது அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கவலை கொள்ளாதீர்கள். வாழ்க்கை யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை. எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுவதில்லை. விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள். அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது. அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது என தெரிந்து கொள்ளுங்கள். மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள். பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள்.